வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபியிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா கட்சியில இருந்துக்கிட்டே கூட்டணி கட்சியில இருக்கவங்கள அ விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு. ஆகையினால, அவர எங்களுடைய கட்சியினுடைய உயர்மட்ட குழுவ கூட்டி, எல்லாரும் பேசி, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுப்போமோ எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, போய் முதலமைச்சர சந்திச்சுட்டு அ தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின சந்திச்சுட்டு வெளியில வந்த உடனேயே, ஆதவ் அர்ஜுனாவ 6 மாசத்துக்கு நாங்க கட்சியிலேருந்து நீக்கி வைக்கிறோம். இடைக்காலமா நீக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஏன்னா, இவரு பெர்மிஷன் இல்லாம பேசிட்டாராம். என்ன பேசினாரு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்டாரு. அது உங்க கட்சியோட கொள்கை தானே! கோட்பாடு நீங்க தானே சொல்லிக் குடுத்தீங்க. நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கேட்கணும். அப்ப நீங்க தானே சொன்னீங்க. அதத்தானே கேட்டாரு அவரு. அ இப்போ 4 வருஷமா ஆன உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி துணை முதல்வர் பதவி கிடைக்குது. எங்க தலைவர் 40 வருஷமா அரசியல்ல இருக்காரு. ஒரு அனுபவம் வாய்ஞ்சவரு. எம்பியா இருக்காரு. அவருக்கு ஏன் துணை முதல்வர் பதவி குடுக்கக்கூடாது? அப்படின்னு என்ன கேட்கறது என்ன தப்பு இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய என்ன சொல்லி நீங்க பேசுறீங்களோ, உங்களுடைய தொண்டர்களுக்கு அத தொண்டர்கள் கேட்டு அதத்தானே பேசுறாங்க. அத என்ன மீறி பேசிட்டாரு? கூட்டணி கட்சிய எதிர்த்து பேசிட்டாரு. அப்படின்னு சொல்லி அவர சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு சஸ்பெண்ட்னா 6 மாச காலத்துக்கு. 6 மாசம் கழிச்சு உள்ள வருவாராண்டா? 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். சில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லா பேரும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன தப்பா கேட்டாரு? அவர் நியாயமான கேள்வி தானே கேட்டாரு. கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுபடியும் வருவார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாங்க. விடுதலை கட்சியில இருக்கவங்க. பார்ப்போம். ஏன்னா இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாம எப்படி பேசுவாரு? 6 மாச காலமாக இந்த பேச்ச தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. அப்போவெல்லாம் அவர் கண்டிக்காதவரு, இப்ப மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாரு. எப்படின்னு பாருங்க. இது கூட்டணி கட்சியில இருக்கிறது எம்எல்ஏ சீட்ட எக்ஸ்ட்ரா கேட்கலாம், எம்பி சீட்ட எக்ஸ்ட்ரா கேட்கலாம். அடுத்து 2026ல இவரு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் திமுக கட்சியிலேருந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா, திமுக கட்சி இந்த கூட்டணிய உடைய விடவே மாட்டாங்க. இந்த கூட்டணி கட்சிகளை என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுத்து 2026ல இந்த கூட்டணியை உடையாம வச்சு 26ல கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றத ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆகையினால எது வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாருங்க, நீங்கள் இப்போ திமுக நெருக்கடி கொடுத்ததுனால தான் இவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஆனால் வெளிப்படையாக என்ன சொல்கிறாரு? கட்சிக்கு கூட்டணி கட்சியிலே இருந்துக்கிட்டு அவர் தேவையில்லாத இதெல்லாம் பேசிட்டாரு. இப்படிலாம் நான் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நான் என்ன சொல்லி அனுப்பி, புத்தகம் வெளியீட்டுக்கு போங்க. தே அரசியல் அதிகமாக பேசாதீங்க. என்ன புத்தக வெளியீட்டில் பேசணுமோ அதை மட்டும் பேசுங்கன்னு சொல்லி தான் நான் தான் அனுப்புனேன். திருமாவளவமே சொல்கிறாரு, நான் தான் சொல்லி தான் அனுப்புனேன். புத்தக வெளியீட்டு போங்க நீங்கள். புத்தக வெளியீட்டு போய் கலந்துக்கங்க. ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி விட்டாராம். அவர் பார்த்து பேசிட்டாரு. அவர் உண்மையே பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே முயற்சி எடுக்கிறாப்புல. இளைஞர்கள், ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பக்கவலமாக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க முக்கால்வாசி பேர் சொல்கிறாங்க, அவர் நியாயமான கேள்வி தானே கேட்டார், அவர் என்னங்க தப்பாக கேட்டார் அப்படின்றாங்க. கண்டிப்பாக மறுபடியும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வருவார் ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். திமுக இந்த கூட்டணி கட்சிகளை வெளியில் போக விடாது. நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப என்னென்ன செய்யணுமோ கலைஞரை விட ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவானவர். ஏன்னா, கலைஞர் அவர்கள் எம்பி எலெக்ஷனில் இத்தனை சீட்டு ஜெயிக்க முடியல. இப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் 40 சீட்டும் ஜெயிச்சார். தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரியில் 1, 40 சீட்டும் ஜெயிச்சிருக்காரு. கலைஞர் இப்படி ஜெயிச்சதே கிடையாது. அதே மாதிரி தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், ஊராட்சிகள தேர்தலில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணி கட்சியில் அங்கிட்டும் பிரிய விடாமல். ஆகையினால இந்த கூட்டணி தொடரும் அப்படின்றத பக்காவாக சொல்கிறாங்க. பார்ப்போம், கூட்டணி தொடர்ந்தாலும் சரி, தொடராட்டாலும் சரி, 2026ல் ஆட்சி மாற்றம் வருமா வராதா அப்படின்ற மக்கள் கையில் தான் இருக்குது. மக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே.